தள்ளுங்க தள்ளுங்க ப்ரோ வழி விடுங்க. ஏய் அருண் நில்லு, நீ போடா. ப்ரோ சின்னையா சின்னையா என்னாச்சு? மாமா எங்க? ப்ரோ பாம்பு கொண்டுட்டு போயிருக்காரு அண்ணி. எனது மாமாவா? ஆமா நீங்க ஏன் அனுப்புனீங்க? சொன்னா கேட்கவே இல்லை அண்ணி. ஐயோ சின்னையா, ஏதாவது பண்ணுங்க சின்னையா. மாமா ப்ரோ சூப்பர் சார் சார் சூப்பர் சார் ஒண்ணு இல்ல. பிரில்லியன்ட் சார் ஒண்ணு இல்ல. கலக்கிட்டீங்க சார் சூப்பர் சார் கையை கொடுங்க சார். கலக்கிட்டீங்க சார் சூப்பர் சார். எங்க உயிரெல்லாம் காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. யாருக்கு இது ஆகும், கவலைப்படாதீங்க. சார் யூ ஆர் ரியலி கிரேட் சார். எல்லாரும் உயிரை காப்பாத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒருத்தர் மட்டும் தான் உயிரை பணைய வச்சு ஓடி போய் காப்பாத்திருக்கீங்க சார். தேங்க்யூ சார். வெல்டன் சார். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பார்வதி, நந்தினி சேஃப் தானே? நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண கொண்டு போயிருக்காங்க. அதான் நந்தினிய பத்திரமா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிட்டு வரேன். அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்? ஐயோ அத கேக்கல மாமா. பக்கத்து தெருவுல ஒரு ஹாஸ்பிடல்னு இல்ல இல்ல, சொன்னாங்க. இப்ப நம்ம நந்தினி தான் முக்கியம். வா நம்ம டீன்ட்ட கேட்டு போலாம். ஆமா ப்ரோ வாங்க. போலாம். என்ன கங்கா இது? நம்ம போன் பண்ணி சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அங்க இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா என்ன? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. ஐஸ்வர்யா வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் இன்னைக்கு. அவ இந்நேரத்துல சந்தோஷத்துல பறந்து ஓடி வந்திருக்க வேணாமா? வந்துருப்பா வனஜா. டிராபிக்ல எங்கயாவது மாட்டிருப்பா. அதான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன டிராபிக்! இதோ வந்துட்டா. வா ஐஷு. என்னாச்சு ஐஸ்வர்யா? சந்தோஷமா வருவேன்னு பார்த்தா உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம். ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே தெரியுதே. ஹாஸ்பிடல்ல பாம் இருக்குன்னு காரியத்தை சாதிப்பீங்கன்னு பார்த்தா ஒரிஜினல் பாமே கொண்டு போய் வச்சிருக்கீங்க. பெரிய கௌதம புத்தர் இந்த அம்மா. டிவில ஃபிளாஷ் நியூஸே இப்ப அத பத்தி தான் போயிட்டு இருக்கு. நல்ல வேலை அது வெடிக்கல. வெடிச்சு 4 பேர் செத்து இருந்தா அதுக்கும் நான் தான் காரணம்னு ஆதியும் பார்வதியும் அகிலா ஆண்டி கிட்ட போய் சொல்லிருப்பாங்க. அத நம்பி அவங்க என்ன சுத்தமா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏற்கனவே நான் அகிலா ஆண்டி கிட்ட ஏகப்பட்ட கிட்ட பேர் வாங்கியாச்சு. இனிமே ஒரு சின்ன ரிமார்க் வந்தா கூட அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அது ஏன் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது? ஐசு, நீ கோவப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இங்க பாரு, நாம நல்லா இருக்கணும்னா 4 பேர் செத்தா கூட அதுக்காக கவலைப்படக்கூடாது. அதுக்கு பேர் தான் ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரம் இல்லாம நீ அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆக முடியாதுமா. அது ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா ஐஷு, இந்த ராஜதந்திர விவகாரம்லாம் உனக்கு இப்ப புரியாது. அந்த ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு நீ மகாராணி ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே புரியும். நரி தந்திரத்துக்கு பேரு ராஜதந்திரமா? நேர்மையான வழியில பார்வதியை ஜெயிக்கணும். அதுதான் என்னோட டார்கெட். முதல்ல நந்தினியோட முகத்தை காட்டுங்க. அது பார்த்தாலாவது ஆண்டி மேல இருக்கிற கோவம் பறந்து போகும். ஓ, அப்போ அவ முகத்தை பாக்குற வரைக்கும் உனக்கு என் மேல கோவமா தான் இருக்கும், அப்படிதானே? விடுங்க வனஜா, அவ ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னா. அத போய் நீங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? பின்ன என்ன கங்கா, நான் பண்ண இவ்ளோ பெரிய காரியத்துக்கு
இவ இந்நேரத்துக்கு வாயார என்ன புகழ்ந்து தள்ள வேணாம், அதை விட்டுட்டு என்னமோ தாம் தூம்னு குதிக்கிறாளே. ஆமா, பாராட்டு, பெரிய பாராட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ம், சரி விடுங்க ஆண்டி. நந்தினி எங்க? இங்க போய் தரடா. வாங்க மேடம். ம். போ. சீக்கிரம் முகத்தை காட்டு போ. சரிங்க மேடம். ஏய் எருமை, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பெட்ஷீட் எடுத்து முகத்தை காட்டு. பாத்து கைசு. சரிங்க மேடம். யார் இது? ஐயோ வனஜா, எப்படி இப்படி மோசம் போனோம்? தெரியலையே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யாரா இந்த ஆளு? டேய், எழுப்புடா அவனை. ஓ, யாரது யாரது எங்க இருக்க? யோ, இது சொர்க்கமா நரகமா? நான் எங்கேயா இருக்கிறேன்? டேய், இருக்க. எழுந்து போட வெளியே. நான் தலுமா. யாருன்னு தெரியலையே. என்ன டேய், யாரா அவன்? என்னடா மூச்சிட்டு நிக்கிற? நந்தினி இருந்த ஸ்ட்ரெச்சர் எங்க? எப்படி மாறி போச்சு? நான் ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு வரும்போது ஆப்போசிட்ல வந்த ஸ்ட்ரெச்சர் மோதிருச்சு மேடம். அதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு. அங்கதான் ஸ்ட்ரெச்சர் மாறி இருக்கும் மேடம். டே 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 டே, உன்னால என்ன செய்யறது? அறிவுகிட்ட ஜென்மங்களா, உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்ச பாரு. என்ன சொல்லணும் முதல்ல? வேண்டாம், அவங்கள திட்டாதீங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு நான் தான் உங்களை திட்டணும். ஆண்டியா போயிட்டீங்களேன்னு பாக்குறேன். இல்ல நாக்க புடுங்குற மாதிரி நறுக்குன்னு கேட்டிருப்பேன். ஐஷு, இப்படி எல்லாம் பேசாத. சும்மா இருங்க மம்மி. இந்த மேட்டரோட சீரியஸ்னஸ் புரியாம இப்படி என்ன மொக்க பண்ணிட்டீங்களே. நந்தினி இல்லாம எப்படி நான் அகிலா ஆண்டி முன்னாடி போய் நிப்பேன்? பார்வதி நந்தினியை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தணும், அகிலா ஆண்டியை ரிலீஸ் பண்ணணும். அத பார்த்துட்டு நீங்க சந்தோஷப்படணும். இதான் உங்க ஆசையா? என்ன ஐசி இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? சத்தியமா அப்படிலாம் இல்ல. இந்த தடிமாட்டு பசங்களை நம்பி நானே ஏமாந்து போய் நிக்கிறேன் பாரு. நீங்க தான் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். என் லைஃப் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. உங்களுக்கு அக்கறை இருந்தா அப்படி சொதப்பி இருக்க மாட்டீங்க. ஐஸ்வர்யா, நீ கோவத்துல வார்த்தையை கொட்டிக்கிட்டு இருக்க. இது ரொம்ப தப்பு. அப்போ நீங்க பண்ணதெல்லாம் சரி, அப்படித்தானே? வேண்டாம், ஐசு, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கெட் லாஸ்ட். ஐஷு, ஏய் ஏய், நில்லடி. அட, ஏ ஐஷு. ஐஷு. நோ 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 ப்ராப்ளம் மேடம். இங்க அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட்டுக்கு அட்டெண்டரா வந்த ஒருத்தர் டெரஸ்ல போய் அந்த பாம்ப பிளாஸ்ட் பண்ணிட்டாரு மேடம். எவ்ரி ஒன் இஸ் சேஃப் மேடம். ஓகே ஓகே, அப்புறமா கால் பண்றேன் மேடம். வாங்க ஆதி சார். சொல்லுங்க சார். வாங்க. இங்க ப்ராப்ளம் ஆனத பத்தி நான் ஸ்டாப்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் உங்களோட பிராவரி ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே டாக்டர். இங்க அட்மிட் பண்ணியிருந்த இன்பேஷன்ஸ் எல்லாரையும் பக்கத்துல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தா சொன்னாங்களே. எந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்? யார் சொன்னாங்க? அப்படிலாம் எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணலையே. ராங் இன்ஃபர்மேஷன் ஆதி. என்ன டாக்டர், நடக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போனாங்களே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி. ஏதோ ஒரு பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறோம்னு சொல்லி தான் ஏத்திட்டு போனாங்க. இன்பேஷண்ட் எல்லாரையும் வராண்டாவுக்கு தான் ஷிஃப்ட் பண்ண சொன்னேன். போய் தேடி பாருங்க, இருப்பாங்க. இல்ல டாக்டர், நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். நந்தினி எங்கேயுமே இல்ல. பேஷண்ட்டுக்கு தான் போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்கல்ல,
அது மாரி எப்படி மிஸ் ஆனாங்க? சரி, நான் கமிஷனர்கிட்ட பேசுறேன், நீங்க மறுபடியும் போய் தேடி பாருங்க. நீங்க கால் பண்ணி பாருங்க. ஓகே. ப்ரோ நம்ம போய் தேடி பார்க்கலாம். சிவா போல இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியும் கடைசி நந்தினியை மிஸ் பண்ணிட்டோமே. சுந்தரம், ஐயோ, உங்க 3 பேரையும் நான் எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு சுந்தரம்? இங்க பாம்பு வச்சிருக்காங்கன்னு டிவில சொன்னதும் ஓட்டமா ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா காய்ச்சி மூச்சுன்னு ஒரே சத்தம். நந்தினி ஒரு இடத்துல ஸ்ட்ரெச்சர்ல கிடந்தா. ஸ்ட்ரெச்சர்லையா? சட்டு புட்டுன்னு அவளை ஸ்ட்ரெச்சரோட சேர்த்து ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்திட்டேன். நான் அப்போல இருந்து உங்களை தேடுறேன் யாருமே கண்ணுல படல. அப்பா எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. சரி வாங்க. வாங்க வாங்க போகலாம், உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. அப்பா, காட்டுப்பாக்க அம்மன் தான்ப்பா உங்களை சரியான நேரத்துக்கு அனுப்பி நீங்க நந்தினியை மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க இங்க வராம போயிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்குமோ? நீ கும்பிட்ட தெய்வம் உன்னை கைவிடாது பார்வதி. கண்டிப்பா உன்னை காப்பாத்தும். மாமா கவலையே படாதீங்க. நாளைக்கு உறுதியா அம்மா வெளியில கொண்டு வந்துடலாம். எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க மாப்ள. காட்டு பக்கம் அம்மனுக்கு சொல்லுங்க. ஆதி சார், டீன் ஃபோன் பண்ணார் சார். நான் கூட பயங்கர ஷாக் ஆயிட்டேன் சார். சார், பேஷண்ட் கிடைச்சிட்டாங்களா? தோ பாருங்க, கிடைச்சாச்சு. நாங்க இவ்வளவு ஃபோர்ஸ் போட்டிருக்கோம் சார். எப்படி மிஸ் ஆவாங்க? மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை சார். பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போனதும் அடிஷனலா 4 கான்ஸ்டபிள்ஸை போட்டு செக்யூரிட்டியை டைட் பண்ணிடுறோம் அதை சார். விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர். சார், நாளைக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு செக்யூரிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், நான் கூடவே இருக்கேன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். ஓகே சார். தேங்க்யூ சார். மனுஜா, என் பொண்ணு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. நான் என்ன சொன்னாலும் இப்ப அவ சமாதானமாக மாட்டா. எப்படியாவது நீங்க தான் அவளை சமாதானப்படுத்தணும். என்ன கங்கா, நீங்க கூட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்தாலும் தைரியமா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு தைரியம் தான் முக்கியம். அத சொல்லி கொடுத்து வளர்க்கறது இல்ல. சரி வாங்க, ஏதாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்துறேன். என்ன சொல்லி சமாதானப்படுத்த போறீங்க? இத வேற நான் இங்கே சொல்லணுமா? வாங்க, ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துவோம். ஐஷோ, ஐஸ்வர்யா, இப்படி எல்லாத்துக்கும் நீ அப்செட் ஆயிட்டா எப்படி? நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ தைரியமா இரு. உங்க 2 பேர்கிட்டயும் எனக்கு பேச பிடிக்கல. உங்களெல்லாம் நம்பினது ரொம்ப தப்புன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. வேணா ஐசு, நீ இவ்ளோ ஒரி பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீதான் நந்தினிய கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்த போற. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? போச்சுடா. ஐசு, உன் கோவத்துல நியாயம் இருக்கு. அதுக்காக எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கலாமா? நாம ஒண்ணு எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கல. என்ன பண்ணி தொலைக்கிறது? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுது. விடு ஐசு, இங்க பாரு, என்ன நம்பு. இந்த முறை நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். நாளைக்கு நீதான் நந்தினிய கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்த போற. ஆமா ஐஷு, நீ பார்வதியை ஜெயிக்கணும்னு தானே நாங்க இவ்ளோ கஷ்டப்படுறோம். எங்களை நம்பமா. நம்பிக்கையோடு இரு ஐசு. இது நம்ம எல்லாருக்குமே கடைசி வாய்ப்பு. இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும். அப்படி இருக்கும்போது நீ இப்படி கோவப்படலாமா? ரிலாக்ஸா இரு, நான் இருக்கேன். புரிஞ்சுதா? ஓகே ஆண்டி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் நம்புறேன். நம்பு நம்பு, அது உன் தலையெழுத்து. உன்னை சாந்தப்படுத்தி வைக்கிறதெல்லாம் வெட்டுறதுக்கு தாண்டி. மாப்ள,
சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொன்னீங்க, என்னாச்சு? என்ன உட்காருங்க மாப்ள? மாமா, சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க மாப்ள. அட உட்காருங்க மாமா. சொல்லுங்க மாப்ள, என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நாள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா மாப்ள. அம்மாவுக்கு கோர்ட்ல இன்னைக்கு ஹியரிங் வரும்னு தெரியும். 10 மணிக்கு அம்மாவை கோர்ட்டு கூட்டு வந்துருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் நந்தினியை கூட்டு போகணும். ப்ரோ, அம்மாக்கு ஜாமீன் வாங்காம நம்ம வீட்டுக்கே திரும்ப கூடாது. சரி, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாமி கும்பிட்டு போலாம் வாங்க. கண்டிப்பா நீ. சரி வாங்க. கடவுளே, நாங்க எல்லாரும் உன்னதான் மலை போல நம்பி இருக்கோம். நந்தினியை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சதும் அம்மாவுக்கு ஜாமீன் கிடைக்கணும். அம்மா திரும்ப வந்து இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு எங்க எல்லாரையும் வழி நடத்தணும். எங்களை கைவிட்டுறாத, எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடு. போலாம். சரி சுந்தரம். ப்ரோ, அருண், நீ நேரா கோர்ட்டுக்கு போயிடு. நாங்க வரதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டாங்கன்னா நந்தினி எப்படியாவது கூட்டு வந்துரும் அம்மா கிட்ட சொல்லி வை. சரி ப்ரோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அம்மா கிட்ட கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிருன்னு சொல்லிடு. நான் கிளம்புறேன் ப்ரோ. போ. சரிங்க சார். மாமா, நீங்க அம்மா விஷயத்தை பேசிட்டீங்கல்ல? பேசிட்டேன். இன்ஸ்பெக்டர் அங்கதான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, பாத்துக்கலாம். மாமா, கார் கீ கொடுங்க. வண்டியை நான் ஓட்டுறேன் மாப்ள. கொடுங்க மாமா, நான் ஓட்டுறேன். இந்தாங்க. போலாமா? வாங்க. வாங்க சீக்கிரமா. ஆண்டி, நேத்து நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நாளைக்கு நீ தான் நந்தினியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? எதுவுமே எடுக்கல. ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து என்ன ஏமாத்திட்டீங்க. ஆனா அவங்க நம்பிக்கையோட கிளம்பிருக்காங்க. நானும் அவங்க கூட கிளம்பி போயிருக்கலாம். நானும் பார்வதியும் சேர்ந்து நந்தினியை ப்ரொடியூஸ் பண்ணிருப்போன்னு ஒரு பேர் அது கிடைச்சிருக்கும். இனி அந்த பேரும் எடுக்க முடியாது. இப்ப நான் யாரை நம்புறதுன்னே எனக்கு தெரியல. ஐசு, நீ முதல்ல உன்னை நம்பு. அப்பதான் யார நம்பலாங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அது உனக்கு புரிஞ்சதுன்னா அந்த நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது. சின்ன குழந்தையை தூக்கி போடும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்குமே, கீழே விழுந்துட மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான். அப்படி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை நீ மத்தவங்க மேல வைக்கணும். அப்பதான் நீ அந்த பார்வதியை ஜெயிக்க முடியும். நம்புறதுன்னா முழுசா நம்ப கத்துக்க. அதை விட்டுட்டு அரகுர மனசோட இவங்களை நம்பி இருக்கோமே, இவங்க செய்வாங்களா மாட்டாங்களான்னு எப்ப பார்த்தாலும் சந்தேகமாவே பாத்துட்டு இருந்தா அந்த நம்பிக்கைக்கு எப்படி உயிர் வரும்? அது எப்படி ஜெயிக்க முடியும்? அதனாலதான் நீ அவகிட்ட தோத்துக்கிட்டே இருக்க.